வாழைப்பழ ஏற்றுமதியில் முன்னணி வகிக்கவும் சந்தைப்படுத்துதல் குறித்து மக்கள் தெரிந்து கொள்ளவும் கோவையில் வாழைப்பழ திருவிழா நடந்தது. இந்திய அளவில் தமிழகத்தில் மட்டுமே அதிக ரக வாழைப்பழங்கள் உள்ளன. இதில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினால் அதிக அளவில் லாபம் ஈட்ட முடியும். வாழைப்பழ ஏற்றுமதியில் முன்னணி வகிக்கவும் சந்தைப்படுத்துதல் குறித்து மக்கள் தெரிந்து கொள்ளவும் இந்திய தொழில் கூட்டமைப்பு, தமிழ்நாடு வாழை பயிரிடுவோர் கூட்டமைப்பு, தமிழ்நாடு வேளாண் பல்கலை இணைந்து தமிழ்நாடு வாழைப்பழ திருவிழா 2013 என்று பெயரிட்டு கோவை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் வாழை திருவிழாவை நடத்தியது. இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை அதிகாரிகள் மற்றும் விஞ்ஞானிகள் கலந்து கொண்டு வாழை வளர்ப்பிலிருந்து மதிப்பு கூட்டும் பொருள்களை எப்படி தயாரிப்பது, ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு கற்றுத் தந்தனர். வாழை திருவிழா நடத்துறதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா, விவசாயத்தை நவீன விவசாயம், விஞ்ஞான ரீதியா விவசாயம் பண்ண வைக்கணும். அந்த விவசாயம் பண்ண வச்ச விவசாயத்தை மதிப்பு கூட்டுறது, அறுவடைக்கு பின் செய்ய நேர்த்தின்னு சொல்லுவாங்க. ரைப்பனிங் பண்ணி கன்சியூமர் கையில போட்டு சேர்க்கையில அது மதிப்பு கூட்டப்பட்ட பொருளா இருக்கும். விலை விவசாயிக்கு இன்க்ரீஸ் ஆகும். வாங்கி உபயோகிக்கிறவங்களுக்கு ஒரு கலர்ஃபுல்லா, ஒரு செல்ஃப் லைஃப்ல நல்ல பலன் கிடைக்கும். இதெல்லாம் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. இதுதான் இதெல்லாம் விவசாயிகளுக்கும் உழைப்பவர் உண்பவர் வரை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த முயற்சி எடுத்திருக்கோம். நான் இங்க பொதுவா எதுன்னு தெரியாத வாழை பத்தி தான் சொல்றாங்க அப்படின்ட்டு பொதுவான ஒரு அபிப்பிராயத்தை தான் வந்தேன். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இங்க சொல்லி கொடுக்குறாங்க. நமக்கு தெரியாத தகவல் நிறைய இங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வாழைக்கு நல்ல தேவை இருப்பதால் வாழையை பயிரிட விவசாயிகள் முன்வர வேண்டும் என்று தமிழ்நாடு வேளாண்மை துறை அதிகாரிகள் கேட்டுக் கொண்டனர்.